பங்குச்சந்தையில் முதலீடு செய்து கோட்டீஸ்வரர் ஆகலாம் என ஆசை வார்த்தை கூறி நாகர்கோவிலில் இளைஞர் ஒருவரிடம் 17 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த கும்பலை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். தில்லாலங்கடி வேலையில் ஈடுபட்ட தனியார் வங்கி ஊழியரை போலீசார் பொறிவைத்து பிடித்தது எப்படி? ஒரே நாளில் கோட்டீஸ்வரன் ஆக வேண்டுமா? அதற்கு ஒரே வழி ஷேர் மார்க்கெட் தான். லக்கி பாஸ்கர் படத்தில் வரும் இந்த வசனத்தை தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டது போன்று நாகர்கோவில் இளைஞர் ஒருவர் பெரிய முதலீட்டுக்கு தயாராகியுள்ளார். தீவிர துல்கர் சல்மான் ரசிகராக இருப்பாரோ என்று கட்டம் கட்டிய கும்பல் அவரிடம் காய் நகர்த்தி லட்சங்களை வாரி சுருட்டியுள்ளது. கோடீஸ்வரர் கனவில் இருந்தவர் போலீஸ் ஸ்டேஷன் கதவை தட்டியதன் பின்னணி என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் வடக்கு சூரங்குடியைச் சேர்ந்த 26 வயதான பட்டதாரி இளைஞர் ஒருவர் படித்து முடித்துவிட்டு வேலை தேடி வந்துள்ளார். அப்போது அவரது Facebook பக்கத்தில் பங்குச்சந்தை குறித்த விளம்பரத்தை பார்த்துள்ளார். அதில் கொடுக்கப்பட்டிருந்த லிங்க் மூலம் ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்துள்ளார். பின்னர் சம்பந்தப்பட்ட வாட்ஸ்அப் குழுவின் அட்மினை தொடர்பு கொண்டு பங்குச்சந்தை முதலீடு குறித்து கேட்டுள்ளார். இதனையடுத்து அவர்கள் கொடுக்கும் அறிவுரையின்படி ஆன்லைன் மூலம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக கமிஷன் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். அதனை நம்பிய இளைஞர் பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய முடிவு செய்துள்ளார். அதன்படி வாட்ஸ்அப் குழுவில் கொடுக்கப்பட்ட பல்வேறு வங்கி கணக்குகளில் பல்வேறு தவணைகளாக 17,50,000 ரூபாய் வரை செலுத்தியுள்ளார். பணம் செலுத்தி பல நாட்கள் கடந்த போதும் எந்த ஒரு கமிஷனும் அவருக்கு வரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த இளைஞர் விசாரணை நடத்திய போதுதான் தான் மோசடி கும்பலிடம் பணம் கொடுத்து ஏமாந்ததை உணர்ந்துள்ளார். உடனடியாக பாதிக்கப்பட்ட அந்த இளைஞர் கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் கொடுத்துள்ளார். அந்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் மோசடி கும்பல் ஜியோஜிட் என்ற நிறுவனத்தின் பெயரில் போலியாக லிங்க் உருவாக்கி மோசடியை அரங்கேற்றியது தெரிய வந்தது. இதனையடுத்து ஷேர் மார்க்கெட் மோசடி கும்பல் நெல்லையில் பதுங்கி இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கு விரைந்து சென்ற போலீசார் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியைச் சேர்ந்த பிரதீப் குமார், நெல்லையைச் சேர்ந்த அன்புமணி, கணேஷ்மூர்த்தி, பாஸ்கர் மற்றும் தென்காசியைச் சேர்ந்த பொன் மாரீஸ்வரன் ஆகிய 5 இளைஞர்களை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அன்புமணி என்பவர் நெல்லையில் உள்ள தனியார் வங்கியில் வேலை செய்து வந்தது அம்பலமானது. இவர்தான் மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டு தனது நண்பர்களுடன் சேர்ந்து நாகர்கோவில் இளைஞரிடம் லட்சக்கணக்கில் சுருட்டியுள்ளார். 5 பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த கும்பல் இதே போன்று வேறு யாரையாவது ஏமாற்றியுள்ளதா, இவர்களுக்கு பின் பெரிய நெட்வொர்க் உள்ளதா என பல்வேறு கோணங்களில் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். பங்குச்சந்தையில் முதலீடு செய்து கோட்டீஸ்வரர் ஆகலாம் என ஆசை வார்த்தை கூறி இளைஞர் ஒருவரிடம் 17 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த சம்பவம் நாகர்கோவிலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.